கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவ சமூகத்துக்குள் நமக்கான ஆசீர்வாதங்களும் முக்கியமாக சமாதானமும் உண்டு. அவருடைய பிரசன்னத்தில் நாம் சிந்திப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குமானால் அவருடைய கிருபையைத்தான். சங்கீதக்காரன் கூட சொல்கிறாரு, நான் உம்முடைய பிரசன்னத்தில் உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்பார். நாம் கூட தேவனுடைய கிருபையை சிந்தித்து நன்றியுள்ள மனதோடு இருப்போம். நான் என்ன சொன்ன கவனிச்சிங்களா? நன்றியுள்ள மனதோடு. வருஷத்தின் கடைசியில் நாம் என்னென்ன மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்முடைய ஆவிக்குரிய சுய பரிசோதனைக்காக எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு, இப்போ வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவோம், நாம் இருக்கும் இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு புதிய வருஷத்துக்கு ஆயத்தமாகுமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் நமக்குள்ள கூட ஒரு சுத்திகரிக்கப்படுதல், ஒரு பரிசுத்தமாகுதல், அதை சிந்திக்கலாம். அடுத்தது, இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்த ஆண்டின் இறுதி வரைக்குமாக தேவன் நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருக்கு நீ நன்றி சொல்லு என்று நாம் தேவனுக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்வதை மறந்துட்டு பெரிய விஷயமானால் நாம் அதை ஞாபகம் வச்சு நன்றி சொல்லுவோம். அது நம்முடைய சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தலைகீழ நடக்கும். என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நாம் நன்றி சொல்வதை ஒரு பழக்கமாக இல்லை. சிறிய சிறிய உதவிகளை நாம் பெற்றுக்கொள்வோம், அதுக்காக உடனுக்குடன் ஒரு நன்றி சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அது இருந்தால் தான் பெரிய விஷயமானாலும் பெரிய நன்மை பெற்றுக்கொண்டிருந்தாலும் நம்மளால் நன்றி சொல்லவே முடியும். இந்த நன்றி மறப்பது அப்படின்றது மனுஷனுக்கு ஒரு கெட்ட பழக்கம். அது ரொம்ப இயல்பாகவே அவனுக்குள்ளே இருக்கும். அவன் நன்றியோடு இருப்பது என்பது இயல்பு இல்லை. இப்போ என்னடா இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இருப்பேன், நான் எந்த விஷயத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய விஷயத்தில் நாம் அவருக்கு நன்றி சொல்லும் அந்த ஒரு விஷயத்தை மிக சரியாக போதுமான அளவு செய்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். வருஷத்தின் கடைசியில் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் செய்த உபகாரங்களை நினைத்து அவருக்கு நன்றி சொல்வது என்பது உகந்ததாக இருக்கும் இல்லைங்களா? இதுக்காக ஒரு வசன பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11 ஒரு சம்பவம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணப்படுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். 10 பேர் குஷ்டரோகிகள் தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். இதுதான் இவர்களோட வழக்கமான ஒரு முறை. இதில் கவனித்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது, எபிரேயர்கள், யூதர்கள் குலத்தில் குஷ்டரோகிகளாக இருப்பவர்கள் என்ன செய்யணும், எப்படி வாழணும், அவர்கள் சமுதாயத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் தேவாலயத்திலிருந்தும் ஒதுக்கப்பட்டவர்களாக அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை கொள்ளணுன்றது ரொம்ப தெளிவாக நியாயப்பிரமாணத்தில், குறிப்பாக லேவியராகமத்தில் தேவன் தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்கார். அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அவர்களுக்கென்று இருக்கும் இடத்துல வசிப்பார்கள். தன் குடும்பத்துக்குள்ளேயும் வர முடியாது, தேவாலயத்துக்கும் வர முடியாது, அவர்கள் பொது ஜனங்கள் போகிற பொதுஜன பாதையிலும் போக முடியாது. ஒருவேளை அவர்கள் அப்படி போக வேண்டி இருந்தால் அவர்களுக்கென்று ஒரு விசேஷமான ஒரு அடையாளத்தை வச்சிருப்பாங்க. அது உடையில் காண்பிக்கும் அடையாளமாக இருக்கலாம். அடுத்தது, அவர்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசணும்னா தூரத்தில் இருந்து சத்தமாக பேசணும், ஏன்னா கிட்ட வரக்கூடாது. அக்காலத்தில் மிகப்பெரிய சாபத்தீடான தீட்டுள்ள ஒரு வியாதியாக இந்த குஷ்டரோகம் கருதப்பட்டது. அந்த மனிதன் தன் சதைகள் அழுகி அது கொட்டி விடுகிறது, அவனுடைய முனைகள் எல்லாம் மழுங்கி விடுகிறது, செத்து போகிறது, கை கால் போன்ற மூக்கு, முகத்தில் கூட
விகாரமான தோற்றத்துக்கு அந்த வியாதி அவர்களை கொண்டு போயிடும். அதனால் அவர்கள் பிற மனிதர் அவங்கள ஒதுக்குறாங்கன்றதை தாண்டி அவர்களை பார்த்தால் அவர்களுக்கே சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு இந்த வியாதி மிக கொடுமையானது. இக்காலத்தில் பல தசாப்தங்களாக பல மருந்துகள் கண்டுபிடிப்புகள் வந்து இது அதிகபட்சம் ஒழிக்கப்பட்டு விட்டதாக நாம் நம்பலாம். இன்றைக்கி நாம் அதிகமாக இப்படிப்பட்ட மனிதரை பார்க்கறதில்ல, இங்கும் அங்குமாக நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக இதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்லணும். இப்போது அவர்கள் என்ன பண்ணாங்களாம், 10 பேர். ஏன்னா அவர்கள் பொதுவான மக்களோடு இருக்க முடியாது, குஷ்ரோகிகளாக இருக்கிற சக தோழர்களோட மட்டும்தான் அவங்க இருக்க முடியும். இப்போ அவர்கள் நிலை எவ்வளவு மோசமாக, எவ்வளவு இழிவாக, எவ்வளவு கீழ்நிலையில் இருக்குது அப்படின்றத நாம் கொஞ்சம் உணர்ந்தோம்னா அவங்களுக்காக நாம் பரிதாபப்படுவோம். அவர்களுக்கு நிச்சயம் சமுதாயமே ஒரு தூரத்தில் இருந்த ஒரு நன்மையை கண்டிப்பாக செஞ்சிடும். இந்த ஒரு நிலைமையை பாவ நிலையோடு கூட நாம் ஒப்பிடலாம். ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்திருப்பானால் அதை வர்ணிக்கும்படியான சில வார்த்தைகள் இருக்கிறது. நம்ம கூட ஜெபத்திலெல்லாம் பயன்படுத்துவோம். உளையான சேற்றிலே, பாவ இருளிலே, பாவ அந்தகாரத்துக்குள்ளே, சாத்தானுடைய அந்த பாவத்தின் பிடியிலே, அல்லது சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு பாவியாக, இதெல்லாமே ஒரு பாவத்தினுடைய கோரத்தை, அதோட இழிநிலையை காண்பிக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கம்பீரமாக தேவனை இப்படி தொழுது கொள்ளுகிறோம். தேவனுடைய ஜனம், பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு சொந்தமானவர்கள், ஆசாரிய கூட்டம் என்றெல்லாம் இன்றைக்கு புதிய உடன்படிக்கை நம்மை அந்தஸ்து கொடுத்து வர்ணிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது. சரி, இப்போ அவங்க நிலைமைக்கு போவோமே. தூரத்திலிருந்து அவங்க சத்தமிட்டாங்க, ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கினால், அவர் இறக்கப்பட்டால் இவர்கள் சுகம் பெறுவார்கள் என்று கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல. அப்படி ஊரில் என்ன நடக்குது, ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாராவது ஒருத்தர் சொல்ல அப்படி கேள்விப்படுவாங்களா இல்லையா? ஒரு நல்ல மனுஷன் கூட சொல்லியிருக்கலாம், இப்போ ஆண்டவர் இயேசு கிட்ட மாத்திரம் நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் போதும், உங்களை அவர் சுகமாக்கிடுவார். அப்போ இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கரெக்டாக சத்தமிட்டு அப்படியே அடிவயிற்றிலிருந்து தங்கள் தேவையை சத்தம் போட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. 14, அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இந்த குணப்படுத்தும் முறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓ அப்படியாப்பா, இதோ உங்களுக்கு சுகம் உண்டாவதாக, நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சில நேரங்களில் ஒரு தொழிலாளியை ஆண்டவர் தொட்டுக்கூட சுகமாக்கியிருக்கிறார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்ரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். ரொம்ப அழகா இந்த மனிதன் கிட்ட வந்து அவன் கேட்டிருக்கான். ஏன்னா ஆண்டவர் போகிற வழியில் அவன் ரோட்டோரமாக உட்கார்ந்துருக்கலாம், அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு கூட இருந்திருக்கலாம். அவன் வந்து என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அந்த விசுவாசம் பார்த்தீங்களா? அவன் சுத்தமானான். ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி, காணிக்கை செலுத்து, அவர் சர்டிஃபை பண்ணணும். ஓ, முழுவதும் குஷ்டரோகம் நீங்கி விட்டதுன்னு சொல்லி அப்போ இவர் வீட்டுக்கு போகலாம், தேவாலயத்துக்கு போகலாம், பொதுவாக ஜனங்கள் நடுவில் போய் இவர் வாழலாம். அப்போ இவர்களை சுகமாக்கின இந்த விதத்தை பார்த்தா, அந்த ஒரு குஷ்டரோகிக்கு அவனை சுகமாக்கின பிறகு ஆசாரியனுக்கு காண்பின்னு கடைசியாக சொன்னார் பார்த்தீங்களா? இவங்களுக்கு முதல்லையே சொல்லிடுறார், நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்க. என்ன அர்த்தம்னா, எப்பா நீ சுத்தமாயிடுவ, நீ குணமாயிடுவ, நீ அந்த செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்திட்டு சர்டிஃபை பண்ணி அவங்க உன்னை அனுப்பிடுவாங்க, நீ வாங்கிக்க. அப்படி சொன்ன உடனே இவர்கள் அப்படி புறப்பட்டு போகையில் சுத்தமானார்கள். அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுங்களா? அதாவது சாகிற ஒருவன் உயிர் பெற்றது போல. 15வது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான்.
இங்கே சில முக்கியமான குறிப்புகள் நாம் பார்க்கிறோம். ஒருவன் சுகம் பெற்ற 10 பேரிலே ஒருவன் திரும்பி வருகிறான். அவன் நன்றி சொல்லும்படியாக வருகிறான். உரத்த சத்தமிடுகிறான். இந்த இடத்துல அவன் தூரமாக வரும்போதே சத்தம் போட்டுக்கிட்டே வந்திருக்கணும். கிட்ட வந்தான். அவன் அப்படியே பணிந்து கொண்டான். தன் நன்றியை ஆண்டவருக்கு செலுத்தினான். ரொம்ப பூரிப்போட சந்தோஷமா உள்ளான மனசிலிருந்து அவ்வளவு சத்தமாக அவன் நன்றி சொல்லியிருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லியிருக்கான். துள்ளி குதிச்சு அந்த நன்றி அவன் சொல்லியிருப்பான். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல 10 பேர் சுத்தமானார்கள். ஒருவன் மாத்திரம் நன்றி சொன்னான். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த ஒருவன் நன்றி சொன்னது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அங்கே இன்னொரு வார்த்தையை பாருங்களேன், தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு நன்றி சொல்வதை விட இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க அவங்க நன்றி சொல்கிற விஷயத்தில் அதிகமாகவே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமே, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது, நாம் பெற்றுக்கொண்ட நன்மை நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்துவது எப்படி இருக்குது? இந்த ஆண்டின் இறுதியில் தேவன் நமக்கு செய்த உபகாரங்கள் எல்லாம், சிலருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும், ஜெபம் முடிஞ்ச உடனே, ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே, வீட்டில் கூட எல்லாம் முடிஞ்சது அப்படின்றது ஒரு அடையாளமாக நம்ம ஒன்று வச்சுருக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன, ஆத்துமாவே நீ மறந்துடாத, அவர் உபகாரம் நிறைய பண்ணியிருக்கார் இல்லையா, நீ தேவனுக்கு நன்றி சொல்லு அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிற மாதிரி 1000 முறை இந்த வசனத்தை சொல்லும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நன்றி உள்ளவர்களாக தேவனை மகிமைப்படுத்தும்படியான ஒரு நன்றி நம்முடைய பழக்கத்தில் இருக்கிறதா? அப்படி சொல்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கா? நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஏன் அந்த மாதிரி இருக்குது? ஏன் நன்றி சொல்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, அல்ல ஒரு குறைவு இருக்கிறது? அந்த சம்பவத்தில் 17வது வசனம், அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ரொம்ப அழகாக அங்கே வித்தியாசப்படுத்தி சொல்கிறாரு. ஏன்னா தன்னுடைய அப்போஸ்தலர்கள் கூட இருந்திருக்கணும், ஜனங்கள் கூட இருந்திருக்காங்க, அவங்க எல்லாரோட தான் அவர் போயிட்டே இருக்கிறாரு. அப்போது இந்த அந்நியன் சமாரியன், அப்போ மற்ற 9 பேரும் யூதர்கள், அவர்கள் தேவனுடைய மக்கள், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை உடையவர்கள், அவர்களுக்கு ஜீவனுள்ள தேவனை நல்லா தெரியும், அவர்கள் தேவாலயத்தில் போய் தொழுது கொள்ளும்படியான ஒரு வழக்கத்தில் அந்த குடும்ப பின்னணிக்குள்ளே இருந்தவங்களாக இருக்கணும். தேவனுக்கு துதி செலுத்துவது அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த ஒரு அந்நியனாகிய சமாரியன் மட்டும் திரும்பி தேவனுக்கு நன்றி சொன்னான். ஒருவேளை நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அதிகமாக நன்றி சொல்லும் நபரா? சொல்லுவாங்க சில நேரத்தில், அவன் தேங்க்ஸே சொல்ல மாட்டான், அவனுக்கு வாயே வராது, எவ்வளவு நன்மைனாலும் வாங்கிக்குவானே ஒழிய நன்றின்னு சொல்லவே வராது. ஒரு குழந்தை அவங்க அப்பா கிட்ட கேட்டுச்சான், அப்பா நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது காலையில் ஜெபம் பண்ணுறீங்கல்ல, நம்மளாம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தேவன் கேட்பாரா? ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோம், தேவனை துதிக்கிறோம், அதெல்லாம் தேவன் கேட்பாரா? ஆமாம், கண்டிப்பாக கேட்பாரு. சரி, மற்றபடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, சில விஷயங்களை பற்றிலாம் தினந்தோறும் பேசுகிறோம், பொதுவாக பேசுகிறோம் இல்லையா, அப்போது அதெல்லாம் கூட தேவன் கேட்பாரா? ஆமாம்மா, நம்ம என்ன பேசினாலும் கேட்பாரு. எப்படி ஜெபம் பண்ணும்போது அது தேவனுடைய காதில் போய் விழுமோ, நம்ம என்னெல்லாம் பேசுகிறோன்றதும் அவர் காதில் போய் விழும், அதையும் கேட்டுட்டு தான் இருப்பார். அப்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் தேவனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி சொல்லிடுறோமே, ஆனால் மற்றபடி மற்ற நேரங்களில் நாம் நன்றியாகவே பேசவே மாட்டேன்றோம், குறைகள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோமே, அது எப்படிப்பா? அப்போது எதை தேவன் எடுத்துக்குவார்? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் நன்றி சொல்லும் ஒரு வழக்கம் ஜெபத்தில் மட்டும் சிலருக்கு இருக்கும். மற்றபடி அவர்கள் குறை பேசிக்கொண்டே இருப்பார்கள், நன்றி இல்லாதவர்களாகவே இருப்பார்கள். இந்த இடத்துல மற்ற 9 பேர் அப்படின்னா ஒரு ப்ரொபோர்ஷன் இங்கே பார்க்குறோம். 10ல் ஒருவர் தான் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறாங்க, நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ 10க்கு 9 பேர் என்னவா? நன்றி சொல்லும் மனமற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நன்றி சொல்லுவதில் என்பது என்ன தெரியுங்களா? அது ஒரு அங்கீகாரம். ஒரு வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கனம் பொருந்திய ஃபேலிக்ஸே,
உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். We recognize, we understand and we are more grateful. பாருங்க, ஒரு ஆளுகை செய்யும் மனிதனிடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இங்கே பேசுகிறார். அவர் அப்ரிஷியேட் பண்ணுறார். நாங்கள் உங்கள் ஆட்சியில் சௌக்கியமாக இருக்கோம், சமாதானமாக இருக்கோம், எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நன்றியோடு கூட நாங்கள் அதை உங்களுக்கு முன்பு அறிக்கை எடுக்கிறோம், அங்கீகாரம் பண்ணுகிறோம். அப்போ நாம் நன்றி சொல்வது என்பது பெற்றுக்கொண்டதை மகிழ்ச்சியோடு கூட அங்கீகாரம் பண்ணுவதாக இருக்கிறது. தேவன் செய்த உபகாரங்களை நினைத்து அதற்கான ஒரு நன்றி சொல்லும் பொழுது நாம் அங்கீகாரம் பண்ணுகிறோம். இதை எப்படி ஆப்போசிட்டாக நினச்சி பார்த்தோம்னா, நாம் நன்றி சொல்லவே மாட்டோம். அப்படின்னா நாம் பெற்றுக்கொண்டதன் மேலே நமக்கு திருப்தி இல்லை, அதிருப்தியாக இருக்கிறோம். ஒரு விஷயம் பெற்றுக்கொண்டோம், நம்ம அதிருப்தியாக இருந்தால் நம்ம நன்றி சொல்லவே மாட்டோம். அப்படியானால் நன்றி சொல்லும் பழக்கம் ஒருவருக்கு இல்லையானால் அது வெறும் பழக்கம் சார்ந்த விஷயம் அல்ல, அது அவர்கள் இருதயத்தின் உணர்வு, குணாதிசயம் சார்ந்தது. இன்னொரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல குணங்கள் கூட பழக்கத்தினால் வரலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களாக நம்ம இருக்கும் பொழுது நம்ம பெற்றோர் நமக்கு போய் அந்த அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லு, சாக்லேட் கொடுத்தாங்க இல்லையா, நன்றி சொல்லு, சொல்லலைன்னா போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சாரி சொல்லு, மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பாருங்களேன், இந்த நல்ல பழக்கங்கள், நற்குணம் சார்ந்த இந்த பழக்கங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் குட் கேரக்டர்ஸ் கேன் பி டாட் அண்ட் லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ்ட். அப்போது நல்ல குணங்கள் அப்படின்றது கூட பழக்கத்தினால் நமக்கு வருகிறதே. நம்ம ஒரு முடிவு பண்ணலாம், இந்த வருஷத்தின் கடைசியில் நாம் நன்றி சொல்லாதவைகள் நிறைய இருக்கும், நன்றி சொன்னது கொஞ்சமாக இருக்கும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படியானால் நாம் நன்றி சொல்வதற்கு முதல்ல என்ன பண்ணலாம், எப்படி அதை தொடங்கலான்னா தீர்மானிக்கணும். 10 பேரும் சுத்தமானார்கள். அவங்க ஒருவேளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்கலாம், அப்பா நம்ம போயிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடலாமே, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் நடந்தது, எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் நம்ம உடம்புல நடந்தது, அப்படி இமைப்பொழுதில் நடந்துடுச்சு, இவ்வளவு சுத்தமாயிட்டுமே, நம்ம ஆசாரணத்தில் போகலாம், ஃபேமிலி கிட்ட போகலாம், எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்களால அந்த தீர்மானத்துக்குள்ள வர முடியல. ஏன்னா ஒருவன் தான், அந்த சமாரியன் தான் தெளிவான தீர்மானம் எடுத்து முயற்சி எடுத்தான். நமக்கெல்லாம் தெரியும், நன்றியோடு இருக்கணும்னு தெரியும். கொலோசியரில் வாசிக்கிறோம், நீங்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருங்கள். அப்போ நாம் நன்றியறிதலாக இருக்கணுன்றத குழந்தை முதலாகவே பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு வரல, அதை விட்டுட்டோம். பிறகு வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது, கட்டளையிட்டு இருக்கிறது, அதுவும் நமக்கு வரலன்னா எப்படி? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி சொல்லுங்கள். பி கிரேட்ஃபுல், பி a thankful hearted person. நீங்கள் நன்றியுள்ள மனதோடு கூட இருங்க, நீங்கள் நன்றி சொல்லுங்க. அப்போது நாம் நன்றி சொல்லும்படியான ஒரு ஆளாக நான் இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்றத முடிவெடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம அதை தொடங்கலான்னா, எப்பொழுதுமே நம்ம சாய்ஸ் தான், நம்ம தான் எதையுமே தீர்மானிக்கணும். ஒரு விஷயம் நல்லது கெட்டது தீர்மானிக்கணும். நல்லதாக இருந்தால் சந்தோஷப்படலாமா சந்தோஷப்பட வேண்டாமா நம்ம தீர்மானிக்கிறோம். ஒரு துக்கமான விஷயமா இருந்தால் கூட அதில் நம்ம துக்கப்படலாமா இல்லை கர்த்தர் பார்த்துக்குவார்னு விட்டுட்டு நாம் சமாதானம் அடையலாமா, எல்லாமே நம்ம சாய்ஸில் தான் இருக்குது, நாம் எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்கிறது. சொல்லுவாங்க பொதுவாகவே, எவ்ரி டிசிஷன் வி மேக் டிசைட்ஸ் அவர் டெஸ்டினி. நம்ம எங்கே போய் சேர போகிறோன்றது நாம் எடுக்கும் தின தீர்மானங்கள் தான் தீர்மானிக்கிறதாம். நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருப்பதற்கு முதல்ல டிசைட் பண்ணணும். அடுத்தது எல்லா சந்தர்ப்பங்கள்லையுமே அந்த சாய்ஸை நம்ம தான் எடுக்கணும், அந்த வாய்ப்பை நம்ம தான் எடுக்கணும். நன்றி சொல்வதற்கான மனம் நமக்கு ரொம்ப தேவை. இன்றைக்கி இந்த காலத்தில் நிறைய பொருட்கள், நிறைய விஷயங்களை வாங்குகிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அதில் நன்றி உள்ளவர்களாக இருப்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது, அந்த ப்ரொபோர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிறிஸ்தவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவும் தேவனை புகழ்ந்து பாடுகிறவர்களாகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட அடையாளமே.
It is an identity that a Christian has to be grateful and he thank and praise God always. 100 சங்கீதம் 4 வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். பார்த்தீங்களா, காலத்தில் ஒருவரோடு பாடிக்கிட்டாங்களாம். நம்ம கூட தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, கர்த்தரை துதிப்பதே நல்லது, இப்படி நிறைய பாடல்கள் நம்மிடத்தில், துதி பாடல்கள் நிறைய நூற்றுக்கணக்கில் இருக்கிறது. நம்ம அதை பாடும் பொழுது உணர்ந்து நன்றியுள்ள மனதோடாவது பாடணும். ஒரு பழக்கமாக ஒரு பாட்டை தொடங்கி முடிச்சிடக்கூடாது, கடகடன் ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி. தேவனுக்கு நன்றியோடு இருப்பது அவசியம். அது நமக்கான கட்டளை. அது ஆப்ஷன் கிடையாது. ஞாபகம் இருந்தால் செய்யுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்றது அல்ல. இது நீங்கள் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆவியானவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால் இன்னைக்கு குறிப்பாக ஆண்டின் இறுதியில் இருக்கிற நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம் இல்லையா? நன்றி சொல்லும்போது அதில் ஒரு திருப்தி மனதை நாம் காட்டுகிறோம். நன்றி சொல்லாத போது நாம் திருப்தியாக இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறோம். நன்றி சொல்வது என்பது ஒரு அங்கீகாரமாக இருக்கிறது. நமக்கு உதவி செய்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை நாம் காட்டுகிறோம். நான் அதை ஏற்றுக்கொண்டேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் நன்றியோடு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த அங்கீகாரம் பண்ணுறோமா இல்லையா? முறுமுறுக்கிற, குறை சொல்லிக்கொண்டே இருக்கிற மனம் நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் நன்றி சொல்லும் பழக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா எதுக்குமே நன்றி சொல்வதாகவே நம்முடைய மனம் போக ஆரம்பிச்சிடும். கம்ப்ளைனிங் அண்ட் மர்மரிங் ஸ்பிரிட் வில் கோ அவே. மறுபடியும் சொல்கிறேன், தினமும் நன்றி சொல்வதை பழக்கமாக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், இப்போ அம்மாவுக்கு தேங்க்யூமா, ரொம்ப நல்லா இருக்கு. சகோதர சகோதரிகளுக்கு தேங்க்யூ இந்த உதவிக்கு. ஆசிரியர்கள், நண்பர்கள், சபையில் பரிசுத்தவான்கள் நடுவில் நாம் நன்றி சொல்வதை ஒரு பழக்கமாக்கலாம். ரொம்ப சிம்பிள் இது. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மனசில் தீர்மானம் பண்ணிவிட்டு நான் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிற ஆளாக மாறிட போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதை தினமும் பழக்கமாக மாற்றினால் போதும், நாம் நன்றியறிதல் உள்ளவர்களாகவே மாறிவிடலாம். அதனால் நன்றியுள்ள மனம் என்பது நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்கும் மனமாக இருக்கும். அந்த ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி சொல்லும் பொழுது அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போது நன்றி சொல்லும் பொழுது கூடவே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா we glorify God. இப்போ ஒரே விஷயத்தில் 2 பெரிய காரியத்தை செய்கிறோம் பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். உம்மை நன்றி சொல்லி எங்களை பணிந்தும் சமூகத்தில் எங்களையே ஒரு வலிபோடு ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. உம்மை தொழுது கொண்டு உம்முடைய மக்களை ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்கள் பெரியது. எல்லாவற்றுக்கும் மேலே மகா பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். முக்கியமாக இந்த வேத எழுத்துக்களுக்காக நன்றி தகப்பனே. நன்றி சொல்வதில் நாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்களை மன்னியும். இனி அதை வழக்கமாய் பழக்கமாக்கி கொண்டு முழுவதும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக மாறுவோம் நாங்கள் தீர்மானிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.